அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயமான 2-3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மரிய வில்சன் அண்ணன் செங்கோட்டையன் எதிரான தேர்தல் வழக்கு ஒன்று வந்திருக்கு. அது போக நேற்றெல்லாம் வந்து என்னடா நம்ம நினச்சதெல்லாம் ஒன்று, நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றா இருக்கே, ஏன் நமக்கு மட்டும், நம்ம வெற்றி தலைவர் விஜயனாவுக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஏன் வழக்கு மன்றத்திலிருந்து செந்தில் பாலாஜிக்கு எப்படி பிணை கிடைச்சது, அதாவது முன் ஜாமீன் அப்படின்றது கிடைச்சிச்சு, இது எப்படி கொடுக்க முடியும், அவர் மேலே இவ்வளோ வழக்குகள் இருக்குன்னு நம்ம கண்ணுக்கு முன்னால் இவ்வளோ ஆதாரங்கள் தெரியுதே, அப்படி இருந்தும் இவர் மேலே எப்படி இந்த வழக்குகள் எல்லாம் மறைச்சு அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க அப்படின்னாலாம் உங்கள் மாதிரி நானும் கோபப்பட்டேன். மிகப்பெரிய அளவில் எரிச்சல் அடைஞ்சேன். ஒரு வீடியோ கூட போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வழக்கின் ஆழம், அது என்ன நடந்தது அப்படின்றத ஆழமாக சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலே அவருக்கு ஜாமீன் முன் ஜாமீன்லாம் கிடைக்கலங்க. அவர் மீது வாட்சிங் அப்படின்ற, எப்போ பார்த்தாலும் நாங்கள் உங்களை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எங்கள் கண்ணு முன்னாலே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற செயலை தான் அவங்க செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னால் நான் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி அவருக்கான ஜாமீன் அப்படின்றத கொடுக்காம காவல்துறையினர் அந்த 7 நாட்களாக ஓட விட்டாங்க, ஒளிய விட்டாங்க, சுத்த விட்டாங்க, செதற விட்டாங்க அப்படின்ற மாதிரி திமுக அப்படின்ற எழுதுவத கட்சியில் ஒரு எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சரும் இப்படி ஓடி ஒளிஞ்சதா ஒரு சரித்திரமே கிடையாது. அந்த ஒரு சரித்திரத்துக்கு சொந்தக்காரராக செந்தில் பாலாஜி என்ன மாறி இருக்காரு அப்படின்னது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். ஏன்னா அவங்க ஓட மாட்டாங்க, ஒழிய மாட்டாங்க, எதிர்த்து ஃபேஸ் பண்ணுவாங்க வழக்குகளை. இது திமுகவோட சரித்திரங்கள். இதுக்கு முன்னால் நடந்த திமுகவோட அனைத்து வரலாறையும் எடுத்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் செந்தில் பாலாஜி அதுக்கு நிகராக என்ன இப்படி பண்ணிட்டாரு, ஓடி ஒளிஞ்சிட்டாராப்பா, திமுக பேரை கெடுத்துட்டாரியா, இதுக்கு தாயா இவங்க ஊழல் பண்ணுறதும் பண்ணிடுவாங்க, அப்படி சட்ட சிக்கல் அப்படின்னு வந்துருச்சுன்னா ஓடி போயிடுவாங்க அப்படின்னாலாம் நிறையா பேர் பேசினோம். ஏன் கைது பண்ணலை, 7 நாட்கள் ஏன் அவரை கண்டுபிடிக்கல அப்படின்ற கேள்விகள் நிறையா இருக்குது. நான் கூட நேற்று என்னடா திடீர்னு இப்படி அவர் மேலே வழக்கே இல்லை, நீங்கள் ஜாமீனில் போங்க அப்படின்னு விட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சிருக்கலாம். அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நாம் சராசரி அண்ணன் மீது அலாதி அன்பு கொண்ட நம்ம மாதிரி அந்த வழக்கறிஞர்களும் காவல்துறையும் யோசிச்சிருந்தா அப்படி போயிட்டு அப்படி வந்திருப்பார். அதுதான் செந்தில் பாலாஜி அண்ணாவோட ட்ரிக்கு. சூட்சமாக இருந்துச்சு. அவர் ஏன் பயந்து ஓடினார்னு தெரில. 2வது, அவர் மீது வழக்கு பதிந்து அவர் மேலே எந்த விதமான குற்ற சம்மந்தப்பட்ட சார்ஜிட்டோ முதல் தகவல் அறிக்கையோ எதுவுமே பதிவு பண்ணாத ஒருத்தரை சந்தேகத்தின் அடிப்படையில் கொண்டுட்டு போய் நீதிபதி அவர்கள் முன்னால் என்னை போல் உங்களை போல் உள்ள சாதாரண ஒரு நபரை நிப்பாட்டினாலே கோர்ட்டு சும்மா அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணி காவல்துறைக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் தெரிவித்து அவர் உடனே வெளியில் விட்டுரும். எந்த விதமான கண்டிஷன்ஸ் சப்ளையும் போடாமல் வெளியில் விட்டுரும். அவர் சுதந்திரமாக வெளியில் போயிடுவார், வழக்கு நடக்கும். அதுதான் நடந்திருக்கும். ஆனால் இப்போ செந்தில் பாலாஜி அண்ணன் வழக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவர் ஓட விட்டாங்க, ஒளிய விட்டாங்க, ஓரங்கட்டி உட்கார வச்சாங்க. திமுகவின் நாங்கள் யாருக்குமே பயந்தவங்களப்பா, நாங்களாம் நெஞ்ச நிமித்தி நடப்போம் அப்படின்னு சொன்னதை உடைச்சிருக்காங்க. அவங்களோட நம்பிக்கையை உடைச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி அப்படின்றவர் மேலே வழக்கு இருக்கா இல்லையா அப்படின்றதே தெரியாத அளவுக்கு அவர் ஓடி இருக்காரு. அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா போடலையா அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஓடி இருக்காரு. இந்த ஓட்டத்தின் முடிவில் தான் அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு, முன்ஜாமீன் எடுத்துருவோம் அப்படின்னு. அதுக்கு முதல் நாள் தான் அவர் தம்பி வந்து முன்ஜாமீன் அப்ளை பண்ணுறாரு. முன்ஜாமீன் கேன்சல் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு, ஒரு முன்ஜாமீன் தாக்கல் பண்ணுறாரு. முன்ஜாமீன் கிடைக்கிது. கிடைச்ச உடனே நமக்கெல்லாம் இங்கே பயங்கர கோபம் தலைக்கு ஏறிடுச்சு. என்னப்பா காவல்துறை இப்படி இருக்கீங்க, ஐபிஎஸ் ஐயா அருண் என்ன பண்ணுறீங்க, இதுக்கு தான் நாங்கள் திமுககாரவங்களை நம்புறதில்லை. நான் ஒன்று சொல்லட்டுங்களா, எல்லாரையும் நம்பணும். ஃபஸ்ட்டு நமது வெற்றி தலைவர் விஜய் அண்ணா ஒருத்தரை நம்புகிறாங்க அப்படின்னா அங்கே உண்மை இருக்கும், நிச்சயமாக அவர் சாதிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம முதல்ல நம்பணும். நமது எம்எல்ஏ அமைச்சர்கள் மேலே வரப்போகிற வழக்குகள் குற்றம் சம்மந்தப்பட்ட அனைத்தையும் நம்ம இது திமுகவோட தீய சக்தி வேலைடா அப்படின்னு புறம் தள்ளணும். இதை நம்ம கையில் எடுத்தாலே போதும். ஏன்னா இவனுங்க திரிச்சு சொல்கிறது இவங்களோட பொழப்புங்க. இல்லாததை இருக்க மாதிரி சொல்லுவானுங்க, இருக்கிறத இல்லாத மாதிரி சொல்லுவானுங்க. இவனோட வேலையை தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்காம காவல்துறை தேடி பிடிச்சு கொண்டுட்டு வந்து வழக்காடு மன்றத்தில் நீதிபதி ஐயா, மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் முன்னால் நிப்பாட்டியிருந்தாங்கன்னா நீதிமன்றம் அவரை எந்த விதமான பிணையோ எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக ஜாமீன் விட்டுருக்கோம், நமது அனிதா ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்கு மாதிரி. அப்போ அவர் சுதந்திரமாக சுற்ற ஆரம்பிச்சிருப்பார். அவருக்கு எந்த விதமான கட்டுப்பாடே இருந்திருக்காரு. ஆனால் இந்த 9 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க மேலையெல்லாம் நிறைய சொல்லிட்டாங்கப்பா. அவங்க சொன்னாங்களா சொல்லலையா அப்படின்றது கூட இன்னும் யாருக்கும் தெரியாதுங்க. அவங்க சொல்லிட்டாங்கப்பா, நீ மாட்டிட்ட அவ்வளோதான், உன்னை பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் அப்படின்னு வாய்மொழியாக சொல்லும் போது குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்குன்ற மாதிரி பாலாஜி எஸ்கேப்பு. ஆஹா, நம்மளை ஏதோ போட்டு கொடுத்துட்டாங்க. இதுதான் திமுகவில் இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏ செந்தில் பாலாஜியோட மைண்ட் செட் ஆயிடுச்சு. எப்படி நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இவங்க ஏதோ கக்கிட்டாங்க அப்படின்ற பயத்தில் ஓட ஆரம்பிச்சிடுறாரு, ஒளிஞ்சுக்கிறாரு. ஆனால் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட காவல்துறையும்
நமது தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்களும் சரியாக காய் நகர்த்திட்டு போய் அவரை ஓட விடுறாங்கல்ல, அந்த ஓட்டத்தின் முடிவு முன்ஜாமீன் அப்ளை பண்ணுறாப்புல. அப்போ கோர்ட்டு கேட்கணும்ல, ஏன் உன் மேலே எஃப்ஐஆரில் எதுக்கு நீ முன்ஜாமீன் போட்டிருக்க, உனக்கு மேலே வழக்கு இல்லை, உன் மேலே எதுவுமே இல்லை, நீ எதுக்கு முன்ஜாமீன் கேட்குற, உன்னை கைது பண்ண முடியாதே அப்படின்னு கேட்கும்போது தான் செந்தில் பாலாஜிக்கு மண்டையில் உரைக்குது. நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம டைரெக்டாக நம்மளை இந்த மாதிரி அறிவிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம கோர்ட்டுக்கு போயிருந்தோம்னா நம்ம எந்த விதமான கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லாமல் வெளியில் வந்திருக்கலாமே அப்படின்னு, அங்கே தான் அவர் முட்டாள்தனம் பண்ணிட்டாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. இது வழக்கு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் மிக துல்லியமாக புரிஞ்சிருக்கும் நமது வெற்றித் தலைவர் விஜய் அண்ணாவும் அவர் கீழ் இறங்கும் அரசும் எப்படி செயல்படுது அப்படின்னு. ஏன்னா செந்தில் பாலாஜி அப்படின்றவர் சாதாரண நபர் கிடையாதுங்க. அவர் முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ. அவரெல்லாம் எடுத்தோம் கவுத்தோன்னு கொண்டுட்டு போய் நிப்பாட்டினா உடனே அப்படின்றதுக்குள்ள போயிடுவார். ஏன்னா அவரெல்லாம் வந்து கூண்டில் அடைக்க முடியாது. அவ்வளோ பெரிய வழக்கிலேயே அப்படின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு ஒரு 2.5 வருஷம் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்து இன்றைக்கி ஜாமீனில் தான் இருக்கார். அந்த வழக்கே வந்து தனியாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் மீது குற்ற வழக்கு அப்படிங்கிறது ஆழமாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்ட்டு நேற்று நடந்திருக்கு. அந்த 9 பேருக்கான காவல்துறை கஸ்டடி எடுத்திருக்காங்க. இந்த காவல்துறை கஸ்டடி எடுக்கிற டயத்தில் இவர் செந்தில் பாலாஜி எங்கே இருப்பார்? காலை மாலை காவல்துறையோட அந்த காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்திடணும், கண்டிஷன் பெயில் போட்டிருக்காங்க. அப்போ அவரை முழு நேரம் வாட்ச் பண்ணக்கூடிய நமது காவல்துறை அவர் எங்கே இருக்கார், எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாருன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஐ எம் வாட்சிங் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக இவங்களை கஸ்டடி எடுத்திருக்க நமது காவல்துறை என்ன பண்ணுவாங்க, இந்த 2 நாள் அப்படிங்கிறத விட 2 நாள் இல்லை 48 மணி நேரம். இந்த 48 மணி நேரத்தில் எது வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். காவல்துறை அப்படிங்கிறது இல்லாத ஒரு எவிடன்ஸை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா அவர்கள்ட்ட இனி அந்த மன தைரியத்தை உடைப்பாங்க. ஓப்பா நீங்கள் தான் மாட்டிக்கிட்டீங்கய்யா, உங்களை கோர்த்து விட்டு அவன் பார் தப்பிச்சிட்டான் பார்த்தியா, இதுதான் திமுக. நீ என்ன தான் சொல்லு, உன் குடும்பம் நீ ரோட்டில் நின்றோம், நீ ஜெயிலுக்கு போயிடுவ. அப்படி இருக்கும்போது நீ வேணா அரசு சாட்சியாக மாறிக்க, உன் மேலே வழக்கு அதுகளெல்லாம் கொஞ்சம் நாங்கள் தளர்த்திக்கிறோம். யார் இதெல்லாம் உனக்கு கொடுத்தா, இந்த 35 கோடி ரூபா உனக்கு கைமாறுறதுக்கு யார் உதவுனா, இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு, இது ஹவாலா பணமா, இதோட ரூட் மாப்பியா யார், இது எங்கேருந்து வந்தது அப்படின்ற எல்லா விவரத்தையும் கேட்கும்போது அந்த 9 நபர்களோட மனதைரியத்தை ஃபஸ்ட்டு உடைப்பாங்க. அப்போ அவன் மனதைரியம் உடையும் போது நம்மளை கோர்த்து விட்டு அவன் பற்றியா ஜாமீனில் ஜாலியாக சுற்றிட்டுறான் அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றுனா சொல்ல ஆரம்பிப்பானுங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்போ ஆதாரம் என்பது அசால்ட்டாக நமது தமிழக காவல்துறை கையில் கிடைக்கும். அப்போ இவர் மேலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறதுக்கும் அந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. சார்ஜ் ஷீட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் கொடுக்கும்போது இவ்வளோ பெரிய நான் பதவியில் இருந்தேன், பகுமானக்காரண்டா, என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்த செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஆப்பு அங்கே காத்துக்கிட்டு இருக்கோம். A1 அப்படின்ற இடத்துல செந்தில் பாலாஜி வருவார். A2 அப்படின்ற இடத்துல அவரோட தம்பி வருவார். அப்போ 2 பேரையும் அக்யூஸ்டாகவே உள்ளே போட்டு சார்ஜ் ஷீட்டில் பேரை ஏற்றிட்டாங்கன்னா அந்த சார்ஜ் ஷீட்டை எடுத்துகிட்டு போய் இவருக்கு கொடுத்துருக்குற அந்த முன்ஜாமீன் இப்போ நீங்கள் விளக்கிக்கங்க, அவரை நாங்கள் கைது பண்ண போகிறோம், இந்த அறிக்கை எங்ககிட்ட ஆதாரம்னு போய் நிற்கும்போது செந்தில் பாலாஜியால் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அது தெரியாமல் இவர் வழக்கம் போல் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போடுறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பார். கோழி குஞ்சை லவக்குன அமுக்குன மாதிரி அமைக்கி தூக்கிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இன்னும் 2 நாட்கள் பொறுங்க. நிச்சயமாக நீங்கள் நான் எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி நமது தமிழக வெற்றி கழகத்துக்கான வெற்றி அப்படிங்கிறது கை கட்டின தூரத்தில் இருக்குங்க. ஆதாரம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அமைச்சரையெல்லாம் நம்ம தொட்டுட்டோம்னா அசிங்கப்பட்டுருவோம். மிகப்பெரிய கேவலத்தில் கொண்டு போய் விட்டுருவானுங்க. அதனால் நம்ம தான் இது தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, சிறப்பான சமூகம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியில் தெரியாமல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. செந்தில் பாலாஜி தானாக வந்து வலையில் விழுந்துட்டார். அவர் தப்பிக்கவே முடியாது, அவர் குற்றவாளி தான். அதை போல் சிங்கப்பூரில் இருக்க ஏவா வேலு கூடிய விரைவில் வந்து தானே ஆகணும். அங்கேயே நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு கோழி குஞ்சை பிடிச்சிக்கிட்டு படுத்து கிடக்க முடியாதுல்ல, வந்துடுவார். அவரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு எஃப்ஐஆர் ரெடியாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் மேலேயும் மீண்டும் ஒரு வழக்கு பதியப்படுகிறது. அவரையும் கைது பண்ண போகிறாங்க. இவ்வளவுக்கும் மத்தியில் நீங்கள் பாட்டுக்கார் பொசுக்குன்னு நம்ம வழக்கறிஞர்களையும் நமது காவல்துறையையும் தப்பாக பேசி போகிறீங்களேப்பா. அப்போலாம் பேசலாமா? நம்ம அண்ணனுக்கு தெரியாதா? நம்ம வெற்றி தலைவர் விஜயநாக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? ஒரு 10 கோடி மக்கள் ஆளக்கூடிய மன்னராகவும் அந்த 10 கோடி மக்களின் ராஜாவாகவும் இதயத்தில் வாழக்கூடிய நமது அண்ணனுக்கு இவனை எங்கே அடையணும், எங்கே பிடிச்சி போடணும் அப்படின்னு நல்லாவே தெரியும். அதனால நிச்சயமாக பாலாஜி அவர்கள் கைதாவார். இது உறுதி, உண்மை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.